இங்கே பாரு, இந்த அஷ்மி பொண்ணு எப்படி களைச்சி வச்சுட்டு போய்க்கிறான்னு. இவளுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு. என்ன பண்ணுறது? எங்கே போனான்னு தெரில. ஜெசி வந்தா அவள் கூட தானே இருந்தா. இவளுங்க 2 பேரும் சேர்ந்தாலே அவ்வளோதான். தனித்தனியாக இருந்தாலே சமாளிக்க முடியாது. இப்போ இவளுங்க 2 பேர் வேறு ஒன்றா வேறு சுற்றிட்டு இருக்காளுங்க. எங்கள் அண்ணா அன்னைக்கு கேட்குறாங்களா இல்லையான்னு தெரில ஜெசியை. சரி, சின்ன பிள்ளை தானே, நம்ம போய் சமைப்போம். நாம் எதுக்கு இப்போ இங்கே வந்தோம்? இதுதான் வயசு ஏற ஏற என்ன பண்ணுன்னு நமக்கே ஒன்றும் புரியல. அத்தை நிவிஷா, எப்படா வந்த? இப்போதான் அத்தை வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இங்கே கிளம்பி வந்துட்டேன். எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு அத்தையை பார்க்காம இருக்க முடியல போல். ஆமாம் அத்தை, உங்களை பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்தேன். என்ன நிவிஷா, ரொம்ப ஐஸ் வைக்கிற போலையே. பையன் கூட இல்லையே நிவிஷா எனக்கு. இல்லைன்னா உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். அத்தை, நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் மேலே பாசமாக இருக்கிறதால தான் நான் அப்படி பேசினேன். நம்பிட்டேன். ஓகே, அக்கா எங்க? அவங்க உள்ளதாக இருந்தாளுங்க. என்ன 2 பேரை சொல்கிற மாதிரி இருக்குது? ஆமாம். யார்? ஜெசி அக்கா அவங்க தான் இருக்காங்களா? ஆமாம் நிவிஷா. எங்கே இருக்காங்க? ரூம்லையா? இல்லைம்மா, வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க, தோட்டத்தில். ஓகே. சரி அத்தை, நான் போய் அக்காங்களை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை அத்தை, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். சரிம்மா. டீ காஃபியாது? ஐயோ அத்தை, உங்கள் அன்புக்கு மிகவும் நன்றி. இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நான் போய் ஃபஸ்ட்டு அக்காங்களை பார்த்துட்டு வரேன். சரிம்மா, ஓகே, போயிட்டு வா. போகும்போது அத்தையை பார்த்துட்டு போவே இல்லை அப்படியே ஓடி போயிடுவியா? உங்களை பார்த்துட்டு தான் அத்தை போவேன். சரி, போ. எனக்கு உள்ள கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குது. ஓகே அத்தை. சரி விடு அஷ்மி, அதை பற்றி எதையும் யோசிக்காது. உங்கள் லைஃப் இதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டேன். யார் லைஃப் நல்லாயிருக்கும்? நீ எப்படி வந்த? இப்போ தான். யார் லைஃப் நல்லாயிருக்கும்க்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். வழி விடுங்க. அஷ்மி அக்கா, என்னாச்சு? ஏன்க்கா அழுவுற? அக்கா என்னாச்சுக்கா? நான் அழுவலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவிஷா. நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். அக்கா உங்களுக்கு என்னாச்சுக்கா? ஏன்க்கா ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அக்கா போய் சொல்லாத. ஜெசி அக்கா, அஷ்மிதா அக்காவுக்கு என்னாச்சு? ஏன் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க? அதுலேயும் அழுது இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை நிவிஷா. அக்கா என்னன்னு சொல்லுங்கக்கா. இல்லை நிவிஷா, அது அக்கா சொல்லுங்கக்கா. இல்லை, அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. என்ன சொல்கிறீங்க? அதை பற்றி தான் யோசிக்கக்கூடாதுன்னு தானே அவங்க விட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏன் அதை பற்றி யோசிக்கிறாங்க? தெரியல நிவிஷா. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு இது வந்துடுச்சு. நான் தான் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டேன். அக்கா ஏங்கா? இப்போதாங்க்கா அது அக்கா வெளியில் வந்தாங்க. இப்போ மறுபடியுமா? நிவிஷா, நான் பண்ண தப்பு தானா? எனக்கு தெரியாமல் தான் நிவிஷா இப்படி பேசிட்டேன். அது நானே ஞாபகப்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அஷ்மி என்னால் தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அக்கா ஏங்கா? அக்கா அழாதக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அக்கா நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதக்கா, எல்லாம் சரியாயிடும்க்கா. கஷ்டமாக இருக்கு நிவிஷா, நான் எவ்வளோதான் நடிக்கிறது. அக்கா அழறியா? அக்கா அழாதக்கா. அஷ்மி அக்கா ப்ளீஸ்க்கா அழாதக்கா. நீ அழுதா எனக்கும் அழ வருதுக்கா. அக்கா அழாதக்கா. கஷ்டமாக இருக்கு நிவிஷா. எவ்வளோ தடவை நானும் அமைதியாகிட்டே வந்துட்டுருக்கேன். அதெல்லாம் தாண்டி வரணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் எதுவுமே என்னால் முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். மறுபடியும் அந்த ஞாபகம் வந்ததால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தான் அஷ்மி எல்லாமே. நான் மட்டும் உனக்கு அதை ஞாபகப்படுத்தாமல் இருந்தேன்னா இப்போ நீ ஹாப்பியாக இருந்திருப்பல்ல. ஜெசி, நீ ஞாபகப்படுத்தினாலும் படுத்தலைனாலும் எனக்கு அந்த ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஒன்றும் சும்மா விளையாட்டு இல்லை, டக்குன்னு மறைஞ்சு போகு. அந்த லைஃப்பில் நான் பட்ட கஷ்டம் 3 வருஷம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி விடுக்கா, இனிமேல் அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்கலாம்க்கா. சாரிம்மா, நான் வேற ஏதோ ஒன்று பேசி உன்னையும் கொஞ்சம் கஷ்டமாக்கிட்டேன்ல. ஒன்றும் இல்லை நிவிஷா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா? இல்லைக்கா, நீ ரொம்ப அழற. இங்கே பாருடா, நான் அதெல்லாம் ஒன்றும் அழலை. ஓகே, இங்கே பாரு அக்கா, நான் அழலை பாரு.
இப்போ ஓகேவா? சரி அழாத, ஸ்டாப் பண்ணு. சரிக்கா, நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அது போதும். ஏய் நீ மட்டும் ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க? நீயே நார்மலாக ஆகு. சரி அஷ்மி. ஹாப்பியாக இருங்க. இந்த கதைக்கு ஒரு எண்டு வைப்போம். இனிமேல் இதை பற்றி நம்ம யாரும் பேச வேண்டாம் ப்ளீஸ். சரிக்கா, இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாம் அஷ்மி, நினைக்கவும் வேண்டாம். சரி ஓகே, வாங்க எல்லாம் வீட்டுக்கு போகலாம். ஓகே போகலாங்க்கா.